அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல். டுடே ரெசிபி முட்டைகோஸ் பொரியல். எப்போவும் வாங்குற முட்டைகோஸாக இல்லாமல் இப்போ வந்து நான் பிங்க் கலர் தான் வாங்கியிருந்தேன். இந்த முட்டைகோஸ் பொரியலை ஈஸியாக எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முட்டைகோஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் எடுத்துக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வர அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ண முட்டைகோஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி போட்டு விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். முட்டைகோஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால ஒரு அரை கிளாஸ் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி போட்டு விட்டுறலாம். இந்த முட்டைகோஸ் வந்து நம்ம நார்மலாக எப்பவும் யூஸ் பண்ணுற கோஸ் மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருந்தது. பீட்ரூட்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. என்னோட குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து துருவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான முட்டைகோஸ் பொரியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.